இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து டிஎன்பிசியில் கொஷின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ். இந்த டாப்பிக்லேருந்து டிஎன்பிசியில் நிறைய டைம்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். 19ஆம் நூற்றாண்டில் நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜம் பஞ்சாபை தலைமையேற்று இருந்துச்சு. இந்த ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. எப்போ நிறுவினாருன்னா 1875 காலகட்டத்தில் நிறுவியிருப்பார். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் பேர் தான் சத்யார்த்த பிரகாஷ். பெரும்பாலானோர் இவரோட நூலை படிச்சிருப்பாங்க. இந்த ஆரிய சமாஜம் இந்து சமயத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்துதுன்னு சொல்லப்படுது. இதோட முழக்கம்தான் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு ஆரிய சமாஜம் சொல்லுது. இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறின இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்கிற சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் ஏற்படுத்தியதுன்னு சொல்லப்படுது. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இந்த சுத்தி முறை பற்றி டிஎன்பிசியில் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆரிய சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை உருவாக்கியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், சுவாமி தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.